ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம். இது உங்கள் அபிமான அகம்புறம். நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைவது உங்கள் அன்பு நண்பன் ராஜ்மோகன். மக்கள் நல கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றது ஏதோ வார்த்தை ஜாலத்திற்காக அல்ல. இந்தியாவிலேயே மிக அதிகபட்சமாக உள்நடப்பு தமிழ்நாடு தான். ஊரான் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டா வெள்ளரிக்காய், காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போடுகிறான் வெள்ளைக்காரன். இந்த புதுசாக திடீர் தலைவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு கவச்சா வர்றாங்கன்னு சொன்னால் அரசியல் கட்சிகள் செய்த தவறு. நேர்மையான நிர்வாகம் இருந்தால் இந்த கலாச்சாரம் இருக்காது. நேர்மையான நிர்வாகம்னா எங்கே தொடங்கணும்னா முதலமைச்சரில் தொடங்கணும். காந்திக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் மகாத்மா காந்தியை தேசப்பிதா என்று பட்டம் கொடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். இன்றைய அகம்புறம் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டில் பல கூட்டணிகளை பார்த்துருக்கோம். பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு கூட்டணிகள் பார்த்துருக்கோம். இப்போது மக்கள் நல கூட்டணி, இந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நீங்க கருதுறீங்க? மக்கள் நல கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது ஏதோ வார்த்தை ஜாலத்திற்காக அல்ல. நீங்கள் சொன்னது மாதிரி தமிழ்நாட்டில் 67 வரையில் காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் இருந்தது. ஒரு பலம் பொருந்திய கட்சி, செல்வாக்கு மிக்க தலைவர்கள். அந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தியை பயன்படுத்தி அன்றைக்கு அண்ணா அவர்கள் இருந்த பொழுது ஒரு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி வெற்றி பெற்றது. அண்ணாவுடைய மறைவிற்கு பிறகு கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆனார்கள். அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தனி கட்சி தொடங்கி அவரும் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அவருடைய மறைவிற்கு பிறகு அவர் தொடங்கிய அதிமுகவின் சார்பில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள், தற்போதும் இருக்கிறார்கள். இதில் பல கூட்டணிகளை நாம் கண்டிருக்கிறோம். 67 தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கூட்டணி. அதில் எங்கள் கட்சி உள்பட மக்கள் நல கூட்டணியில் உள்ள 4 கட்சிகளுமே அதிமுக கூட்டணியிலையும் இடம்பெற்று வெற்றியும் பெற்றிருக்கிறோம், தோற்றும் இருக்கிறோம். திமுக கூட்டணியிலையும் அங்கம் பெற்றிருக்கிறோம், வெற்றியும் பெற்றிருக்கிறோம், தோற்றும் இருக்கிறோம். அந்த கூட்டணிக்கும் தற்போது அமைந்துள்ள மக்கள் நல கூட்டணிக்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. தொடர்ந்து அந்த கூட்டணிகளில் திமுக அதிமுக கூட்டணிகளில் ஒரு தொகுதி பங்கீடு, அவ்வளவுதான், தொகுதி உடன்பாடு. சிபிஐக்கு 10, சிபிஎம்முக்கு 10, இப்படி ஒரு தொகுதி உடன்பாடு. அதற்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது. இது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், மாறி மாறி திமுக அல்லது அதிமுக என்கிற இந்த மாறி மாறி வந்த ஆட்சியில் என்ன தமிழ்நாட்டு மக்கள் கண்டதுன்னா 2 கட்சியும் தனித்தனி கட்சி. ஆனால் ஒரு பிரச்சனை 2 கட்சியும் ஒரே மாதிரியான கட்சி. ஊழல் என்பதில் 2க்கும் வித்தியாசம் இல்லாத கட்சி. கவிஞர் வாலி அவர்கள் குறிப்பிட்டதை போல மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்வார், தம் மக்கள் நலன் ஒன்றே தான் மனதில் கொள்வார் அப்படின்னு கவிஞர் வாலி சொன்னது மாதிரி இந்த 2 கட்சி தலைவர்களும் சாதாரண தொண்டர்கள் அல்ல. அந்த கட்சியில் இருந்த அமைச்சர்கள், முதலமைச்சர், இப்படியானவங்க பயங்கர ஊழல். இந்தியாவிலேயே மிக அதிகபட்சமாக ஊழல் தமிழ்நாடு தான் என்று முத்திரை பதித்திருக்கு. அதில் முத்திரை பச்சிட்டாங்க, 2 பேருமே பச்சிட்டாங்க. வழக்கெல்லாம் இருக்கிறது அவங்க எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சர் மீது வழக்கு, தண்டனை, மேல்முறையீடு என்று இருக்கிறது. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கலைஞர், அவர் முதலமைச்சராக, குடும்பத்தினர் மீது வழக்கு, கட்சியினுடைய கொள்கை வேறுப்பு செயலர் மீது வழக்கு. இப்படி ஊழல் நிறைந்த 2 கட்சிகளுடைய ஆட்சி தொடர்ந்து இருக்கிறது. எதை எடுத்துக்கொண்டாலும் பணம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்கிற ஒரு மோசமான நிலைமை. ஒரு சாதாரண சத்துணவு கூடத்தில் வேலை பார்க்குற ஒரு ஆயா வேலை வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதற்கும் பணம் கொடுத்தால்தான் வாங்க முடியும். அது ஆளுங்கிற கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட பணம் கொடுத்தால்தான் வாங்க முடியும் என்று எதை கொடுத்தாலும் லஞ்ச ஊழல் என்ற இருந்த ஒரு நிலை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு கடுமையான அதிருப்தி. இந்த 2க்கும் மாற்றாக ஒன்று இல்லையா என்கிற ஏக்கம், அந்த ஏக்கத்தை போக்கக்கூடிய முறையில் தான் மக்கள் நல கூட்டணி அமைந்திருக்கிறது. அமைந்திருப்பது மட்டுமல்ல, ஒரு அடிப்படையான வித்தியாசம், இதுவரையில் தமிழ்நாட்டில் ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு கூட்டணி உருவானது கிடையாது. முதலாக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஒரு கொள்கை அடிப்படையில்
கூட்டணி உருவாகி இருக்கிறது. அதுதான் மக்கள் நல கூட்டணி. இதுதான் மற்ற கூட்டணிகளுக்கும் இந்த கூட்டணிக்கும் உள்ள ஒரு அடிப்படையான வித்தியாசம். இந்த கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த கொள்கை மீது இருக்கக்கூடிய ஒரு நன்னம்பிக்கை வாக்குகளாக மாறும் நீங்க நம்புறீங்களா? நிச்சயமாக மாறும். மக்கள் நல கூட்டணி என்பது மக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணி. இது ஏதோ ஒரு 4 பேர் சேர்ந்து அமைச்சிட்டாங்க என்று சொல்வதற்கு மாறாக தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்று கிடையாதா என்ற ஒரு 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 ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு நிலையில் அதற்கான ஒரு பக்குவமான சூழல் இன்றைக்கு உருவாகி ஒரு மாற்று கொள்கையோடு மக்கள் நல கூட்டணி அமைந்திருக்கிறது. மக்கள் நல கூட்டணி அது நடத்திய இயக்கங்கள், உதாரணமாக மக்கள் நல கூட்டு இயக்கம் என்று ஜூலை 27ஆம் தேதி தொடங்கப்பட்டது. 2015 ஜூலை 27ஆம் தேதி தான் மக்கள் நல கூட்டு இயக்கம் என்று தொடங்கினோம். அது தொடங்கிய சில நாட்களிலேயே தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்லி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி, இடைப்பட்ட நாள் ரொம்ப குறைவான நாள், 4ஆம் தேதி பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி தமிழகம் தழுவிய ஒரு கடையெடுப்பு போராட்டத்திற்கு நாங்கள் அறைகூவல் விடுத்தோம். மற்றவர்கள் பார்வையில் நாங்கள் ரொம்ப சின்ன கட்சிகள் தான், சாதாரண கட்சிகள் தான் 4 கட்சிகளுமே. ஆனால் இந்த கட்சிகள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று தமிழக வணிக பெருமக்கள் கடையெடுப்பு செய்து அந்த போராட்டம் மிக வெற்றிகரமாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பல்வேறு இயக்கங்களை நடத்தியிருக்கிறோம். தமிழகத்தைச் சேர்ந்த 20 தமிழர்கள் ஆந்திராவில் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பிரச்சனை திமுகவும் கண்டுகொள்ளவில்லை, அதிமுகவும் கண்டுகொள்ளாத நிலையில் அந்த வழக்கில் தமிழ்நாடு அரசாங்கம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், அது ஆந்திரா போலீசார் விசாரிக்கக்கூடாது, சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வற்புறுத்தி சென்னையில் போலூரில் நாங்கள் உண்ணாவிரதம் நடத்திய போராட்டம். அதில் பெருமளவுக்கு மக்கள் திரண்டு பங்கேற்றது. அதைத் தொடர்ந்து பல இயக்கங்கள். அதேபோல் மதுரையில் ஜனவரி மாதம் 2016 ஜனவரி 26 அன்று நாங்கள் நடத்திய ஒரு மாநாடு மிக வெற்றிகரமான மாநாடு. நாங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் பன்மடங்கு அது வெற்றிகரமாக நடைபெற்று பல லட்சம் மக்கள் பங்கு பெற்றார்கள். அதைத் தொடர்ந்து 3 கட்ட பிரச்சார இயக்கத்தை தமிழகத்தில் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஏறத்தாழ ஒரு 22 மாவட்டங்களுக்கு நாங்கள் பயணம் செய்துவிட்டோம். அது ஒரு நாள் ஒன்றுக்கு 3 கூட்டங்கள் 4 கூட்டங்கள் நடக்கிற பொழுது பகலில் மிக கடுமையான வெயிலில் கூட கூட்டம் நடந்தது. அப்படிப்பட்ட கூட்டங்களில் மிக கடுமையான வெப்பத்தில் கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கு பெற்றார்கள். அதேபோல் ஒவ்வொரு கூட்டமும் இரவு முடிகிற பொழுது இரவு 1:30 மணி 2 மணி அளவில் கூட பொதுக்கூட்டங்கள் முடிந்தது. அதெல்லாம் ஒரு பெருமளவுக்கு ஒரு எழுச்சியோடு, ஒரு தன்னார்வத்தோடு, ஒரு மிகுந்த எழுச்சியோடு கலந்து கொண்டதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. வாக்குகளாக மாறும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமா. இப்போ கம்யூனிஸ்ட் பொது உடைமை தலைவர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு எளிமையான தோற்றம், எளிதில் அணுகக்கூடிய ஒரு தன்மை. ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் கூட அவர் ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாரு. ஒரு பெரிய மாவட்ட செயலரும் ஒரு தலைவராக இருந்தால் கூட மிக எளிமையான மனிதர்களாக இருக்கீங்க. இப்போது இருக்கக்கூடிய நவீன காலகட்டம் என்பது மிகுந்த ஒரு படோடாபம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு 1 கோடி ரூபாய் நல திட்ட உதவிகள் செய்தால் கூட அதுக்கு பல கோடி ரூபாய் செலவு செய்து மேடை அமைத்து அலங்காரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம். இப்படிப்பட்ட இந்த நவீன காலகட்டத்தில் எளிமை, தூய்மை, நேர்மை என்ற வாதம் மக்களிடையே சென்று சேரும் என்று நீங்க நம்புறீங்களா? நிச்சயமாக அதான் வெற்றி பெறும். இந்த எளிமை என்பது ஒரு இயல்பாக வர வேண்டும். இது ஒரு செயற்கையாக பண்ண முடியாது. நான் எளிமையாக இருப்பது என்பது நானாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடியது அல்ல. இயல்பாக அது வருகிறதுனா முன்னோர்களை பார்த்து அது இது எங்களுக்குள்ள ஒரு இயல்பானது. இதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். சிலர் தவறாக புரிந்து கொண்டு, இன்றைக்கு காலையில் ஒரு செய்தி படித்தேன், ஒரு வார இதழில் ஒரு செய்தி படித்தேன். நம்ம ரயில் பல நேரங்களில் தாமதமாக தான் போவோம், சில நேரங்களில் கொஞ்சம் முன்னாலேயே போயிடும், 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாலேயே போயிடும். ஒரு மத்திய அமைச்சர் வர்றாரு, அந்த ரயில் முன்னாடியே மதுரைக்கு வந்துடுது. ரயில் இந்த நேரத்தானே வரும்னா வரவேற்பதற்கு தொண்டர்கள் யாரும் வரல. வராத சூழலில் அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட அறையில் போய் அந்த மேனேஜரை பார்த்து இந்த அறையை கொடுங்க, இல்லைங்க அது மந்திரிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு தர முடியாங்கிறாரு. நான் தாங்க அந்த மந்திரி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உங்களை பார்த்தா மந்திரி அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு அவர் சொல்கிறாரு. இதுக்குள்ளே தொண்டர்கள் வரவேற்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் தான் மந்திரி தான் லால் பகதூர் சாஸ்திரி. மக்கள் அதைத்தான் அங்கீகரிப்பார்களே தவிர, அது மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் இருந்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியில் மட்டுமல்ல, அண்ணா எளிமையாகத்தான் இருந்தார், தந்தை பெரியார் மிக எளிமையாகத்தான் இருந்தார். இப்படி பல்வேறு கட்சிகளிலும் இருந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியலில் படோடமாக இருந்தால் தான் மதிப்பார்கள். தன் பின்னாலே 100 பேர் 50 பேர் வர வேண்டும், போனால் ஒரு 15-20 காரில் பயணம் செய்ய வேண்டாம் என்று விரும்புகிறார்கள். மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள், நிச்சயமாக ஏற்க மாட்டார்கள். தொடர்ந்து பேசுவோம். ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் தற்போது விளம்பர இடைவேளை.
ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்மிடையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா, ஆளுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா, முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு மிகுந்த நட்போடு இருந்த கட்சிகளில் ஒரு முக்கியமான கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. நிச்சயமா கடந்த 4 ஆண்டுகளில் அவர்கள் எடுத்த பல்வேறு முடிவுகளுக்கு அப்போது இருந்த மாநில செயலாளர் திரு பாண்டியன், தோழர் பாண்டியன் அவர்களும் உங்களுடைய கட்சியின் பல தலைவர்களும் மிகுந்த ஆதரவு கரம் நீட்டிருந்தீங்க. ஆனால் இப்போது எப்படி அதிலிருந்து நீங்கள் வெளியில் வந்து அவர்களை வந்து ஊழல் கட்சின்னு சொல்கிறீங்க, அவங்க மீது கடுமையான குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறீங்க. முதலில் இருந்த நட்பு இப்போது ஏன் பகைமையாக மாறியது? நட்பு பகை என்பது பேச்சுக்கே இடமில்லை. செல்வி ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் அல்லது திரு கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் நாங்கள் எப்பொழுதுமே பகை பாராட்டியது கிடையாது. தனிப்பட்ட முறையில் நாங்கள் யாரையும் விமர்சிப்பதும் கிடையாது. பொதுவாக எங்கள் கட்சியை பொறுத்த மட்டில் தனிப்பட்ட முறையில் அவங்களோட தனி பலவீனத்தை நாங்கள் அதை குறிப்பிட்டு பேசுவது எங்களுடைய வழக்கமே அல்ல, எங்களுக்கு கொள்கையும் அது இல்லை. கொள்கை ரீதியான அணுகுமுறையை தான் நாங்கள் மேற்கொள்கிறோம். இங்கே குறிப்பாக அதிமுகவாக இருக்கட்டும் அல்லது திமுகவாக இருக்கட்டும், இந்த கட்சிகள் நாங்கள் ஏற்கனவே சொன்னதை போல இந்த 2 கட்சிகளோடு நாங்கள் உறவாக இருந்திருக்கிறோம், கூட்டணி சேர்ந்திருக்கிறோம். அவருடைய வெற்றிக்கு பாடுபட்டிருக்கோம், அவர்கள் எங்கள் வெற்றிக்கு அவர்களும் பாடுபட்டிருக்கிறார்கள். வெற்றியும் பெற்றிருக்கிறோம், தோற்றும் இருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தலும் எத்தகைய அணுகுமுறையை நாங்கள் மேற்கொண்டோம்னு சொன்னால், யார் வெற்றி பெறுவது என்பதை விட யார் தோற்க வேண்டும் என்பதை தான் முடிவெடுத்தோம். இப்போ உதாரணமாக 91, 96 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது. அந்த காலம், அந்த 5 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய ஆட்சி அது ஊழல், முறைகேடு, திருமணம், வளர்ப்பு மகன், அந்த வளர்ப்பு மகனுக்கு நடத்திய திருமணம், அதில் காட்டியவர்களுடைய பரோடாபம், இது மிக கடுமையான முறையில் பொதுமக்கள் மத்தியில் ஒரு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அப்பொழுது இது மீண்டும் அதிகாரத்திற்கு வந்தால் மேலும் ஆபத்து, இது வரக்கூடாது என்று நாங்கள் முடிவெடுக்கிறோம். அப்போ அதற்கு திமுகவை நாங்கள் ஆதரித்து அதை தோற்கடிக்கிறோம். அடுத்த தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது குடும்ப ஆட்சியாக நடைபெறுகிறது. அப்படி அதை தோற்கடிக்க வேண்டும்னு இப்படி கொள்கை அடிப்படையில் தான் ஆதரிப்பதும் எதிர்ப்பதுங்கிற நிலையை மேற்கொள்ளணும். தனிப்பட்ட முறையில் எந்த வெறுப்புகளும் யார் மீதும் கிடையாது. நீங்கள் தஞ்சை மண்ணின் மைந்தன், தஞ்சை நாடு வந்து எல்லாருமே புகழ்வாங்க, சோழ நாடு சோறுன்னு சொல்லுவோம். விவசாய சங்கங்கள், பல சங்கங்களில் நீங்கள் வந்து ஆர்வமாக செயல் ஆற்றிய ஒரு முக்கியமான ஒரு போராட்ட தலைவர். தமிழ்நாட்டில் இப்போது விவசாயிகளினுடைய நிலை எப்படி இருக்கிறது? விவசாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது? பொதுவாக விவசாயிகளினுடைய எந்த காலத்திலும் சிறப்பானதாக இருந்ததே கிடையாது. யாருடைய காலத்திலும் இருந்தது கிடையாது. யாருடைய காலத்திலும் இருந்தது கிடையாது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மத்திய மாநில அரசுகள் கடைபிடிக்கக்கூடிய கொள்கை தான் ரொம்ப முக்கியமான காரணம். குறிப்பாக உற்பத்தி பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கான விலையை தீர்மானிப்பவர் உற்பத்தியாளர் தான். ஆனால் விவசாயத்தை தொழிலாக இன்னும் அங்கீகரிக்கலை. விவசாய தொழில்னு சொல்கிறோம் தவிர தொழிலாக இது வரைக்கும் அங்கீகரிச்சது கிடையாது. விவசாய விளைபொருளை மட்டும் விலையை தீர்மானிப்பது மத்திய அரசு தான். ஏற்கனவே வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் இந்த விலையை தீர்மானிக்கிற அதிகாரம் தங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லி விவசாயிகள் சொல்கிற பொழுது, ஊரான் தோட்டத்தில் ஒருத்தன் போட்டால் வெள்ளரிக்காய், காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போடுகிறான் வெள்ளைக்காரன், இவன் உற்பத்தி பண்ணுற வெள்ளரிக்காய் என்ன விலைக்கு விற்கணும்னு அவன் சொல்கிறான், அரசாங்கம் சொல்லுதுங்கிறத அன்னைக்கு விடுதலை போராட்ட காலத்தில் விவசாயிகள் பாடினார். அந்த பாட்டு இன்றைக்கும் பொருந்தும். விலையை தீர்மானிக்க முடியல. அரிசியையும் உளுந்துலேருந்து தான் இட்லியே வருது. அது விவசாய உற்பத்தி பொருள்லேருந்து தான் அந்த பொருள் வருது. ஆனால் அது ஹோட்டலுக்கு வந்த பிறகு அந்த இட்லிக்கு என்ன விலைங்கிறத அந்த ஹோட்டல் உரிமையாளர் தான் தீர்மானிக்கிறாரு. ஒரு கடையில் 10 ரூபா, ஒரு கடையில் 2 இட்லி 25 ரூபா என்று அவர் அந்தந்த கடைக்கு ஏற்ப விலையை அவங்க தீர்மானிக்கிறாங்க. ஆனால் நான் உற்பத்தி பண்ண நெல் இது, நான் உற்பத்தி பண்ண உளுந்து இது, நான் இன்ன விலைக்கு தான் விற்றேன், நீ இந்த விலையை குறைன்னு விவசாயி போய் கடைக்காரர்கிட்ட கேட்க முடியாது. ஆனால் அரசாங்கம் என்ன விலை சொல்லுதோ அந்த விலைக்கு தான் விவசாயி நெல்லையோ உளுந்தையோ மற்ற விவசாய விளைபொருளையோ கொடுத்து ஆகணும். அதே நேரத்தில் விவசாயிகள் வாங்குகிற இடுபொருள், கருவிகள், டிராக்டர், மண்வெட்டி, கடப்பாறை, கோடாரி, எந்த பொருளாக இருந்தாலும் அதை உற்பத்தி பண்ணுறது முதலாளி, தொழில். அவர் விருப்பத்துக்கு அவர் விலையை தீர்மானிக்கிறாரு. உரத்துக்கு அதற்கான விலையை தீர்மானிக்கப்படுது. அப்போ இவன் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு விலையை தீர்மானிப்பது அரசாங்கம், இவன் வாங்குகிற பொருளுக்கு விலையை தீர்மானிப்பது தொழில் முதலாளி. இதுதான் அடிப்படையான முரண்பாடு. அப்போ இந்த சூழலில் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஏராளமான விவசாய சங்கங்கள் இருக்குது, அரசியல் சார்புடைய சங்கங்கள் இருக்குது,
அரசியல் சார்பில்லாத சங்கங்கள் கூட பொது சங்கங்கள்லாம் கூட இருக்குது. நீங்கள் எந்த சங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அவங்களுடைய மகாநாட்டில் அல்லது கூட்டங்களில் போடுற தீர்மானம், நாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கு கட்டுப்படியான விலையை நிர்ணயம் செய்ய வேண்டுதான் தீர்மானம் போடுகிறார்களே தவிர லாப விலை வேண்டும் என்று இதுவரையில் எந்த சங்கமும் தீர்மானம் போட்டது கிடையாது. அப்படின்னா அவங்களை எவ்வளவு பரிதாபகரமான நிலை இருக்காங்கன்னா அதில் தான் புரிந்து கொள்ளலாம். அதனால தான் ஏற்கனவே பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதல்ல பிரதமரான பொழுது நான் எல்லா தொழிலை காட்டிலும் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுப்பேன் என்று குறிப்பிட்டார். குறிப்பிட்டது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு ஒரு கட்டுப்படியான விலையை நிர்ணயம் செய்ய முடியவில்லை, நல்ல விலை கொடுக்கவில்லை என்பதற்காக அதை சரி செய்வதற்காக மானியங்கள் என்ற ஒன்றை உருவாக்கினார். மானியங்கள் அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. அவர்கள் வாங்குகிற பொருளுக்கு உரம், மற்றவர்களுக்கு மானியம் என்று உருவாக்கப்பட்டது. தற்போது குறிப்பாக 1991 முதல் புதிய பொருளாதார கொள்கை, உலகமயம், தனியார்மயம், தாராளமயம் என்கிற கொள்கை, இது காங்கிரஸ் ஆட்சியில் பின்பற்றப்பட்ட கொள்கை. அவங்களும் தீவிரமாக அமல்படுத்தினாங்க. அவர்களை எதிர்த்து அதிகாரத்துக்கு வந்திருக்கிற பிஜேபியும் இன்றைக்கு அதை தீவிரமாக அமல்படுத்துகிறாங்க. இந்த கொள்கையின் அடிப்படையில் மானியங்கள் கொடுக்கிற காரணத்தினால்தான் நாட்டினுடைய பொருளாதாரமே சீரழிகிறது என்று மானியங்கள் படிப்படியாக வெட்டப்படுகிறது, குறைக்கப்படுகிறது, இல்லை என்று ஆக்கப்படுகிறது. இதன் காரணமாக அவர்களுக்கு உற்பத்தி செய்கிற பொருளுக்கு கட்டுப்படியான விலை கிடையாது, மானியங்கள் குறைக்கப்படுகிறது, எளிதான முறையில் கடன் கிடையாது. அண்மையில் தஞ்சாவூரில் பார்த்துருப்பீங்க, ஒரு விவசாயி ஒரு தனியார் வங்கியில் டிராக்டர் கடன் வாங்குறாரு. அவர் மாதம் மாதம் பணம் கட்டணும். அவர் 2 மாத தவணை கட்டவில்லை என்று சொல்லி அந்த வங்கியைச் சேர்ந்த, தனியார் வங்கியைச் சேர்ந்த அடியாட்களோடு வருகிறார்கள். அவர்கள் அடியாட்களோடு வந்து மிரட்டுகிற பொழுது காவல்துறையும் உதவி செய்து காவல்துறையின் கண் முன்னாலேயே அந்த விவசாயி தாக்கப்படுகிறார். தாக்கி காவல் நிலையத்திற்கு இழுத்துச் செல்கிறார்கள். அதை எதிர்த்து போராட்டம் நடைபெறுது. இது ஒரு பக்கம் நடைபெறுது. இதே நம்முடைய நாட்டில் தான் இது. இதே தேசத்தில் இன்னொரு பக்கத்தில் 9,000 கோடி தேசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் கடனை வாங்கி கொண்டு அசலும் செலுத்தவில்லை, வட்டியும் செலுத்தவில்லை, அவர் வெளிநாடு போய்விட்டார் என்று மத்திய அரசாங்கம் அவர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டாரு என்று வெட்கமில்லாமல் சொல்கிறார்கள். அதை சொன்னால் உங்கள் ஆட்சியில் போகலையா? காங்கிரஸ் ஆட்சியில் ஓடி போன ஒரு ஆளை இப்போ இருக்கிற ஆட்சி சொல்லுது. அப்போ விவசாயிகளுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாத நிலை வருகிறது. இன்றைக்கு நாங்கள் வருவதற்கு முன்னால் ஒரு செய்தி, அரியலூர் மாவட்டத்தில் என்று கருதுகிறேன், விவசாயி கடன் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் என்று செய்தி வருகிறது. விவசாயிகளை பொறுத்த மட்டில் காலம் காலமாக அவர்கள் கடனிலேயே அவருடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டியது இருக்கிறது. இப்போ ஒரு தொழில் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் தொழில் நடத்தி லாபம் சம்பாதித்து அடுத்தாப்பில் தன்னுடைய மகனுக்கு பொருளை சேர்த்து வச்சுட்டு போவாங்க. விவசாயிகளை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு தந்தையும் தனக்கு மகனுக்கு சேர்த்து வச்சுட்டு போகிறது கடன் தான். இதுதான் தொடர்ந்து நீடிக்கிறது. அதனால் அவங்க வாழ்க்கை நாளுக்கு நாள் தொடர்ந்து மோசமாகி கொண்டே தான் இருக்கிறது. கொள்கையை மாற்றாமல் இவர் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இப்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கொள்கை, சித்தாந்தம் அல்லது தத்துவம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு வெகுஜன ரசனைன்னு ஒன்று இருக்கு. ஒரு சினிமா நட்சத்திரம் அரசியலில் துரிதமாக ஒரு மேலே வந்துடுறாரு. முன்பு இருந்த காலகட்டத்தில் ஒரு மாணவர் இயக்கத்தில் சேர்ந்து அதே கட்சியினுடைய இளைஞர் இயக்கத்திற்கு வந்து நெடுநாட்கள் பல போராட்டங்கள் செய்துதான் அந்த பதவிக்கு வர வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கு. ஆனால் இப்போ வந்து எல்லாமே இன்ஸ்டன்ட் உலகம் ஆகிவிட்டது. உடனடி புகழ், உடனடி பேர், உடனடி பதவி இப்படி ஆயிடுச்சு. இப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் புதிதாக 1 கோடி புதிய வாக்காளர்கள் உருவாகி இருக்கிறாங்க. இன்றைய இளைஞர்கள், இன்றைய இளம்பெண்களுக்கு உங்கள் கட்சியினுடைய தத்துவங்களை, கொள்கைகளை கொண்டு போய் எப்படி சேர்க்க முடியும்? நீங்க சேர்க்க முடியும் நம்புறீங்களா? நிச்சயமாக சேர்க்க முடியும். இந்த புதுசாக திடீர் தலைவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு கவச்சா வர்றாங்கன்னு சொன்னால் அரசியல் கட்சிகள் செய்த தவறு அது. அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்காக, தியாகம் செய்வதற்காக, எளிமையாக முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய நாட்டு அரசியல், அது காங்கிரஸ் கட்சியாக கூட இருக்கலாம். காந்திக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆமாம். ஆனால் மகாத்மா காந்தியை வந்து தேசப்பிதா என்று பட்டம் கொடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். அந்த கட்சியினுடைய பொதுச்செயலர் PC ஜோஷி தான் நீங்கள் தேசத்தின் தந்தை என்று குறிப்பிட்டார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மகாத்மா காந்தி இந்திய நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை நன்றாக உள்வாங்கி புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டார். இன்னும் சொல்ல போனால் மனசாட்சியோடு நடந்து கொண்டார். அவ்வளோதான் சுருக்கமாக. இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள், பல கட்சிகள், மனசாட்சின்னா அது எங்கே விற்கிது, கிலோ என்ன விலை, எந்த கடையில் இருக்குது, எந்த மார்க்கெட்டில் கேட்பனுடைய விளைவாக இப்படிப்பட்ட அபத்தங்கள், நீங்கள் சொன்ன அபத்தங்கள் உருவாகி வருகிறது. ஆனால் இதை வந்து ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது உண்மை என்றாலும் அது நிரந்தரமாக, அது ஒரு தற்காலிக வெற்றி, அது அவ்வளவுதான். ஆனால் நிரந்தரமாக அது ஏற்கப்பட மாட்டாது. இன்றைக்கு இருக்கிற புதிய இளைஞர்கள்
இன்றைக்கு புதிதாக சிந்திக்கிறாங்க. ஒரு மாறுதல் வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இன்றைக்கி இந்த ஃபேஸ்புக் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த புதிய கருத்துக்களுக்கு, குறிப்பாக மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவான இந்த கருத்துக்களை எல்லாம் வெளியிடுவது, பதிவு செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதிய வாக்காளர் தான், இந்த இளைய தலைமுறையினர் தான், கல்லூரி மாணவர்கள், மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், இந்த இளைஞர் சமுதாயம் தான் செய்யுது. நிச்சயமாக இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை விரும்புவார்கள். இந்த சித்தாந்தம் அவர்களை வெல்லும். இப்போ உதாரணமாக சேகோரா, அவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது, அவருடைய படம் போட்ட அந்த டீ ஷர்ட்டு ஏராளமான இளைஞர்கள் போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் எனக்கும் எதுவும் தொடர்பு உண்டா? கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அவன் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் விரும்புகிறார்கள், ஏதோ ஒரு வகையில் விரும்புகிறார்கள், ஒரு மாற்றத்தை, ஒரு புரட்சியாளனை விரும்புகிறார்கள். சேக்குவாரை விரும்புகிறார், லெனினை விரும்புகிறார்கள். அது மாதிரி 20ஆம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த பேரறிஞர் யார் என்ற ஒரு வினா உலக தழுவிய முறையில் பிபி ஸ்ரீடி நடத்திய பொழுது அது கார்ல் மார்க்ஸ் தான் என்று சொல்லப்பட்டதை தவிர வேறு ஒருவரை சொல்ல இயலவில்லை, முடியவில்லை. ஆகவே இந்த புரட்சி என்ற சொல்லுக்கு, இந்த மாறுதல் என்ற சொல்லுக்கு, மாற்றம் என்ற சொல்லுக்கு நிச்சயமாக மதிப்பு இருக்கிறது. இளைஞர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக உறுப்பினர்கள் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள், விவசாயிகள், முச்சக்கரம் ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளிகள், அல்லது ஒரு மில்லில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளிகள், இப்படி சாமானியர்களால் நிறைந்த ஒரு கோட்டைன்னு சொன்னால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இன்னொரு பக்கம் டாஸ்மாக் சாராய கடையினுடைய அதுக்கு பலியாகக்கூடியவங்க அதிகமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா கடைநிலை தொழிலாளிகள், உடல் உடைப்பை நம்பி இருக்கக்கூடியவங்க, இந்த முச்சக்கர ஓட்டக்கூடிய முச்சக்கர சாரதிகள், இவங்க தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இரண்டுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இல்லை. தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் அல்லது சாராய பிரச்சனை எவ்வளவு முக்கியமானது? இந்த டாஸ்மாக் தடுக்க வேண்டும் என்று நீங்க கருதுறீங்களா? தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கு தான் அமலில் இருந்தது. 1971ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை அமலுக்கு இருந்தது. ஆகஸ்ட் 1971 ஆகஸ்ட் 30 தான் திரு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறது தான் இதை தளர்த்தினார். வெள்ளக்காரங்காலத்தில் இருந்திருக்கு, கள்ளுக்கடை இருந்திருக்கு, கள்ள குடிச்சிட்டுலாம் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இல்லை, பூர்ண மதுவிலக்கு வேண்டும் என்பதை அமல்படுத்தியிருக்கிறாங்க. அது நல்ல விளைவுகளை அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல சாராயம் அது இதெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் 71 அரசாங்கத்திற்கு வருமானம் வேண்டும் என்பதற்காக, தங்கள் சொன்ன வாக்குகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு தவறான கொள்கையை கலைஞர் பின்பற்றினார். அண்ணா இருக்கிற பொழுது அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதி 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் என்று வாக்குறுதி அளித்தார். 1 படி என்றால் ரெட்டப்படி 2 லிட்டர் அது கொடுக்க வேண்டாம். அதை கொடுப்பதற்கு தேர்தலில் சொல்லியாச்சு. அதிகாரத்துக்கு வந்தவரை கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகள் கேட்கிற பொழுது இதுக்கு நிதி நிறையா தேவைப்படும், அதை நம்மளால் கொடுக்க முடியாது. அப்போ நிதிக்கு என்ன செய்யறது? என்ன மதுவிலக்கை தளர்த்தினோம்னா அதுலேருந்து வருமானம் வரும், அதை வச்சு நம்ம போட்டலாம் என்று அதிகாரி ஆலோசனை பொழுது அண்ணா அதை முற்றிலும் நிராகரித்தார். அப்படி போடணுங்கிற அவசியம்லாம், நான் பிச்சை எடுத்தா போடணும் தவிர இது மாதிரி நான் பண்ண மாட்டேன், அது பெரிய அநீதின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி தந்தை பெரியார் காந்தி இருக்கிற பொழுது கள்ளுக்கடை மறியல் போராட்டம் என்று வருகிற பொழுது அவங்க வீட்டு பெண்களே கள்ளுக்கடை மறியல் சகோதரிகள்லாம் ஈடுபட்டாங்கன்னு அது ஒரு பெரிய செய்தி மட்டும் இல்லை, தன்னுடைய சொந்த தோட்டத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான தென்னை மரங்களை தந்தை பெரியார், மரம் இருந்தானே அவன் கல் இறக்குவான், மரத்தையே வெட்டினார். கல் இறக்க வேணான்னு சொல்லியிருக்கலாம், என்னுடைய தோட்டத்தில் கல் இறக்கக்கூடாதுன்னு ஒரு தடை விதிச்சிருக்கலாம். எங்கள் வீட்டில் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் அது மாதிரி கல் கடைக்கு மரத்தை எங்கள் அண்ணன் கொடுத்துட்டாப்புல. நான் எதிர்பாராமல் வீட்டுக்கு போகும்போது களையம் கட்டியிருந்தது. என்னன்னு கேட்டேன், நான் திரும்பி வரத்துல களையம் அவுக்கலன்னா எல்லா மரத்தையும் நான் வெட்டிடுவேன்னு சொன்னேன். அவுத்துட்டாங்க. அந்த மாதிரி கூட பெரியார் சொல்லியிருக்கலாம், கட்டக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனால் மரத்தையே வெட்டினார். அப்போ அது கூடாது, அது ஒரு பெரிய தீங்கு என்கிற முறையில். ஆனால் கலைஞர் அதை தளர்த்தி இளைய தலைமுறையை குடிக்க, இந்த கல்லுன்னா என்னன்னே தெரியாது, சாராயம்னா என்னன்னே தெரியாது, இளைய தலைமுறையை குடிக்க வச்சுட்டார். பின்னால் அதிமுக அரசாங்கம் தனிப்பட்ட நபர்களை சம்பாரிச்சிட்டு இருக்கான், எதுக்கு அது அரசாங்கத்துக்கு வருமானம் வரட்டும்னு சொல்லி இவங்களே கடையை இவங்களே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. காமராஜ் இருக்கிற பொழுது பள்ளிக்கூடம் திறந்தார், நியாய விலை கடை திறந்தாங்க. இவங்க பள்ளிக்கூடத்தை பூரா கல்வி நிலையத்தை பூரா தனியாற்ற விட்டாங்க. அதுக்கு பல அரசாங்கம் நடத்துகிறாங்க. மிகப்பெரிய சீரழிவை தமிழ்நாட்டில் இது ஏற்படுத்தி விட்டது. குறிப்பாக இளைய தலைமுறை சீரழிந்து போய்விட்டது. கல்லூரி மாணவர்கள், மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், மாணவிகள் குடிக்க வச்சுட்டாங்க, பெண்களை குடிக்க வச்சுட்டாங்க, பெரிய குடும்பம்னா பெண்களே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மதுவால் மிக கடுமையாக பாதிக்கப்படுபவர்கள் குடும்ப பெண்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்கள் கட்சியில் இந்த மாதிரி சாதாரண ஆட்கள் தான் இருக்கிறாங்க, அவங்க தான் குடிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அதான் உண்மை. மிக சாதாரண உழைப்பாளி மக்கள், ஆட்டோ ஓட்டுவர்கள், கட்டட தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள், இந்த மாதிரி அடிமட்டத்தில் ஒரு குறைந்த வருமானத்தில் உள்ளவர்கள் மிக கடுமையாக உழைச்சிட்டு
இதை குடித்தா உடம்புல நிற்கிற ஒரு நம்பிக்கையில் மாலை நேரத்தில் இந்த மாதிரி மது இருந்து ஆரம்பிச்சிடுறாங்க, அந்த பணத்தை விரயமாக்குறாங்க. அப்போ இது விரயமாக்குறது மட்டுமல்ல, அவங்க உடம்பை கெடுத்துக்கிறது மட்டுமல்ல, தங்களுடைய வருமானத்தை சேமிப்பு வைக்க வேண்டிய வருமானத்தை இழக்கிறது மட்டுமல்ல, இதன் காரணமாக அவருடைய உயிர் பலியாகுது. ஏராளமான பெண்கள் விதவையாகிறார்கள். குடும்பத்தில் சண்டை சச்சரவு, மனைவியை அடிப்பது, கணவன் போய் அடிப்பது, அது நல்லா இது நல்லா அடிப்பது, இந்த மாதிரியான பல்வேறு விதமான சித்திரவதைகள். தமிழ்நாட்டில் படித்த பட்டதாரி பெண்களுக்கு திருமண உதவித்தொகை என்கிற பெயரால் தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்க, பணமும் கொடுக்குறாங்க. நல்ல விஷயந்தான், வரவேற்கத்தக்கதான். வலது கையால் தங்கம் கொடுக்குறாங்க, இடது கையால் தாலியை பறிக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாடு நடந்துட்டுருக்கு. ஒரு சமூக சீரழிவு. அப்ப மக்கள் நல கூட்டணி பூரண மது விலக்கு, கண்டிப்பாக பூரண மது விலக்கு வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறோம். தொடக்கமே அதான் சொன்ன, ஆகஸ்ட் 4ஆம் தேதி பூரண மது விலக்குக்காக கடையெடுப்பு போராட்டம் நடத்திருக்கிறோம். ஆட்சிக்கு வருவோம், நிச்சயமாக பூரணமான மது விலக்கு அமல்படுத்துவோம். ஆளுங்கட்சி ஒரு கையில் தாலி கொடுத்து மறு கையில் அதே தாலியை அறுப்பதாக ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறீங்க. தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னால் ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு மிக சிறிய விளம்பர இடைவெளி. ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்மிடையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். தொடர் நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருந்தோம், தமிழ்நாட்டு அரசியல் சூழல், ஆளும் கட்சி மீது நீங்க கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சீங்க. இதே குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க தரப்புல பெரிய பதில்கள்லாம் சொல்றாங்க. ஒரு அமைச்சர் ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை வாசிக்கிறாரு. இந்த டாஸ்மாக் மூலமாக மிகப்பெரிய வருவாய் அரசாங்கத்திற்கு கிடைக்கிறது, டாஸ்மாகை மூடிவிட்டால் கள்ளச்சாராய சாவுகள் அதிகமாக நடக்கும், டாஸ்மாக் என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை பயக்கிறது என்பதை போன்ற ஒரு துணியில் அவங்க பதில்கள் இருக்கு. அதற்கு உங்களுடைய எதிர்பதில் என்ன? டாஸ்மார்க் மூலயமா ஒரு பெரிய வருமானம், 1000 கோடி அளவுக்கு வருமானம் வருது அப்படிங்கிறது உண்மைதான். அந்த வருமானம் எப்படி வருதுங்கிறது தான் பிரச்சனை. அந்த வருமானம் எப்படி வருது, அதாவது வருமானத்துக்காக இதை செய்யணும்னு சொன்னால், இந்த வருமானம் வேறு வழியில் வரத்துக்கு வருமானம் இருக்குது. இப்போ மணலில் வருமானம் இருக்குது, கிரைனைட்டில் 20 வருஷத்தில் 1000 கோடி வர வேண்டிய வருமானம் அரசாங்கத்துக்கு இழப்பு இருக்குன்னு சகாயம் அறிக்கை கொடுத்துருக்காரு. ஐஏஎஸ் அதிகாரி, நீதிமன்றத்தில் அமைக்கப்பட்ட விசாரணை அதிகாரி, அவர் கொடுக்குற அறிக்கையில் 20 ஆண்டு காலத்தில் 20,000 கோடி வருமானம் அரசாங்கத்துக்கு இழப்புனார். அப்படி வருமானத்தை பெறுவதற்கு பதிலாக சாதாரண மக்களை குடிக்க செய்து பழக்கப்படுத்தி சமூகத்தை சீரழித்து அவருடைய வருமானத்தை பறித்து அதை கொண்டு நலத்திட்டங்கள் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது பெருமைக்குரியதல்ல. மக்களை சீரழிச்சிட்டு, அவங்கள சீரழித்து, அவங்க வாழ்க்கையை சீரழித்து, உயிரை சீரழித்து, குடும்பத்தை சீரழிச்சிட்டு, அதனால் இந்த வருமானத்தை நாங்கள் வாங்கி பண்ணுறோம் என்று சொல்வது ஏற்புடையதே அல்ல. ரெண்டாவது, இதை எடுத்துட்டால் சாராய கடை வந்துடும் அப்படின்று சொல்லப்படுகிறது. சாராய கடை நான் முன்னாடியே சொல்லும் போதே சொன்னேன், 70க்கு முன்னால் சாராய கடை அங்கங்கே தவறுதலாக இருந்தது, அதை ஒழிச்சுக்கிட்டது போலீஸ், அதெல்லாம் இருந்தது. நேர்மையான நிர்வாகம் இருந்தால் இந்த கள்ளச்சாராயம் இருக்காது. நேர்மையான நிர்வாகம் இருக்கணும். நேர்மையான நிர்வாகம் தான் இருக்காது. நேர்மையான நிர்வாகம்னா எங்கே தொடங்கணும்னா முதலமைச்சரில் தொடங்கணும், கீழே இருக்கிற விஓ இல்லை. ஒரு விவசாயி ஒரு இறப்பு சான்றிதழ் வாங்கிறதுக்காக தாலுக்கா அலுவலகத்தில் போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அங்கே இருக்கிற ஊழியர் சொல்கிறான், இது பணம் கொடுக்காம நீங்கள் வாங்க முடியாங்கிறான். 100 ரூபா தான். ஆனால் அந்த இறப்பு சான்றிதழ் வாங்க இருந்தாலும் இதை போய் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிட்ட சொல்லி அந்த 100 ரூபா கொடுக்கும்போது அந்த சாதாரண கடைநிலை ஊழியம் ஆகப்பட்டு போயிட்டான். அவனுக்கு 3 ஆண்டு காலம் தண்டனை, 3 ஆண்டு காலம் தண்டனை வச்சு தீர்ப்பு வந்திருக்குது. இதுவும் பத்திரிகைகளெல்லாம் வந்திருக்குது. 100 ரூபா வாங்கணும், 3 ஆண்டு கால தண்டனை. ஆனால் கோடியாக வாங்குறவங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கிறாங்க. அவங்களால வழக்கு நடத்த முடியுது. ஆண்டு கணக்கில் 18 வருஷம் 20 வருஷம் கூட வழக்கெல்லாம் நடத்த முடியுது. எந்த விதமான கூச்சமும் கிடையாது. இவங்க முன்மாதிரியாக இவங்க நேர்மையாக இருந்தாங்கன்னா கீழே ஊழல் நிச்சயமாக நடக்காது. சாராயம் காய்ச்சனா எப்படி காய்ச்சனா, போலீஸை பயன்படுத்திக்கிட்டு காவல்துறை லஞ்சம் வாங்குறாங்க. ஏன் காவல்துறை லஞ்சம் வாங்குறான்? போலீஸ் மந்திரியாக இருக்கிற லஞ்சம் வாங்குறாரு, ஆகவன் லஞ்சம் வாங்குறான். போலீஸ் மந்திரி லஞ்சம் வாங்க ஒரு நேர்மையாக இருந்தாருன்னா, கக்கன் மாதிரி இருந்தால் நிச்சயமாக லஞ்சம் வாங்க மாட்டான். சரி, வருதுன்னே எல்லாத்தையும் மீறி வருதுன்னே வச்சுங்க. கொலை நடக்கக்கூடாது, கொள்ளை நடக்கக்கூடாது, கற்பழிக்கு இருக்கக்கூடாது, இதுக்கெல்லாம் சட்டம் இருக்குது. இதை மீறி நடக்குது, தமிழ்நாடு நடக்குது இல்லை. அப்போ இப்படி நடக்குதே தடுத்து நிறுத்தணும்னா, ஆந்திராவில் நடக்கவில்லையா, கேரளாவில் நடக்கவில்லையா, டெல்லியில் நடக்கவில்லையா, ஆகவே அங்கெல்லாம் நிறுத்த அப்புறமா தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நடக்கிறதுனா, ஒரு தவறு நடக்குன்னா தவறை எப்படி தடுத்து நிறுத்துவது என்று யோசிப்பதற்கு பதிலாக
இதுதான் கலைஞர் சொன்னார். சுற்றிலும் நெருப்பு எரிகிறது, நான் தமிழ்நாட்டில் எப்படி சூடத்தை காப்பாற்ற முடியும்னு ஒரு விளக்கம் அளித்தார். அவரால் எல்லாத்துக்கும் விளக்கம் அளிக்க முடியும், எந்த தப்பையும் நியாயப்படுத்த அவரால் முடியும். அந்த வன்மை அவர்கிட்ட இருக்குது, எழுத்து வன்மை அவர்கிட்ட இருக்குது. அதைத்தான் சொன்னார். அதைத்தான் இப்போ நத்தம் விஸ்வநாதன் சொல்கிறார். இப்போ இருக்கிற அமைச்சர் நத்த விஸ்வநாதனும் கலைஞர் என்ன சொன்னாரோ, ரெண்டும் வெவ்வேறு கட்சி தான். ரெண்டு பேரும் பகை உள்ள கட்சி. ஒரு இடத்துல ஒருத்தருக்கு நேருக்கு நேரம் சந்திக்க மாட்டாங்க, ஆனால் பல விஷயங்களில் ஒன்றா இருப்பாங்க, ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க. இந்த சாராய விஷயத்தில் ரெண்டு பேரும் ஒன்று. கலைஞர் சொன்ன அதே விளக்கத்தை தான் இப்போ நத்தம் சொன்னால் சட்டமன்றத்தில் சொல்கிறாரு. இது இந்த சமூகத்தின் மீது அக்கறை இல்லாமல் சொல்லப்படக்கூடிய விளக்கம். இதை நிறுத்திட்டா சாராயம் வந்துடும், கள்ளச்சாராயம் வந்துடும், ஒழிக்க முடியாது என்று சொல்வது ஏற்புடையது அல்ல. பூரண மதுவிலக்கு சாத்தியம் சொல்றீங்க? கண்டிப்பாக சாத்தியம். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் நல கூட்டணி என்பது ஒரு மூன்றாவது அணியாக, வெகு நாட்களாக தமிழகத்தில் கனவு கண்ட ஒரு மூன்றாவது அணியாக மாற்றணியாக உருமாறி இருக்கிறது. இந்த தேர்தல் களத்துல அண்மை காலங்கள்ல பாத்தீங்கன்னா இலவசங்கள் அதிகமாக கொடுக்கிறது, ஓட்டுக்காக வாக்குக்காக பணம் கொடுக்கிறது, திரைப்பட நட்சத்திரங்கள் சீரியல்ல நடிக்கிறவங்களாம் கூட்டு வந்து பிரச்சாரத்துக்கு பரப்புரைக்கு பயன்படுத்துறது, இப்படி தேர்தல் என்பதை ஒரு திருவிழா போல மாற்றிவிட்டார்கள் தமிழ்நாட்டில். இப்படிப்பட்ட இந்த தேர்தல் திருவிழாவில் மக்கள் நல கூட்டணி என்பது உயர்ந்த சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் மட்டும் வைத்துக்கொண்டு ஜெயிக்க முடியும், நீங்க எப்படி சொல்றீங்க? அவர்களை பொறுத்த மட்டில் திருவிழா, எங்களை பொறுத்த மட்டில் இது ஒரு அரசியல் போராட்டம். அரசியல் போராட்டத்தின் மிக உச்சபட்சமான போராட்டம். நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய உச்சபட்சமான போராட்டம் என்பது தேர்தல் என்பது அரசியலில் மிக உச்சபட்சமான போராட்டம். இது போராட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோமே தவிர இது திருவிழாக பார்க்கவில்லை. மற்றவர்களுக்கு இது திருவிழா. அதாவது பணத்தை வைத்து ஜெயித்து விடலாம் என்று கருதுகிறார்கள், பணம் கொடுத்து வாக்களை பெற்றுவிடலாம் என்று கருதுகிறார்கள், அல்லது இலவசங்களை சொல்லி வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று கருதுகிறார்கள். இந்த இலவசத்தை பெற்ற மக்களுக்கும் அனுபவம் இருக்கிறது. கலைஞருடைய ஆட்சியில் தொலைக்காட்சி வழங்குவோம் என்று சொன்னார்கள், தொலைக்காட்சி கொடுத்தார்கள். அந்த தொலைக்காட்சி பெட்டியில் இன்றைக்கு எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறது அல்லது கடையில் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே போல் அதிமுக ஆட்சி வந்தால் மின்விசிறி கொடுப்போம், கிரைண்டர் கொடுப்போம், அப்புறம் ஏதோ மிக்சி கொடுப்போம், அதெல்லாம் சொன்னாங்க. வீட்டில் மின்சாரமே கிடையாது. அவங்க கிரைண்டரை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறது, மிக்சியை வச்சுட்டு என்ன பண்ணுறது, மின்விசிறியை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறது, அதெல்லாம் எங்கே இருக்குது என்னங்கிறதெல்லாம் தெரியும். இந்த இலவசத்தையும் மக்கள் வாங்கி பழகி அதுலேயும் அவங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்குது. அதனால் இது ஒரு அரசியல் போராட்டமாக இல்லாமல் வெறும் ஒரு திருவிழாவாக நடத்துவதற்கு சிலர் முயற்சிக்கிறார்கள். மக்கள் நல கூட்டணி இது ஒரு அரசியல் போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறது. அரசியல் போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். தொடர்ந்து பேசுவோம். ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் தற்போது விளம்பர இடைவேளை. ஐபிசி தமிழ் உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலம் அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்மிடையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா, நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய கூட்டணியினுடைய கொள்கை, கூட்டணியினுடைய தன்மை, மற்ற கட்சிகளோட நிலைப்பாடு, இன்றைய தமிழகத்தினுடைய நிலைப்பாடு, இப்படி பரபரப்பான பல விஷயங்களை சொன்னீங்க. இன்று நீங்க ஒரு முழு நேர கம்யூனிஸ்ட் கட்சியில தீவிரமா பணியாற்றிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய சிறு வயது, உங்களுடைய சின்னஞ்சிறு வயதில் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த படை நினைவுகள், உங்கள் நண்பர்கள், நீங்கள் வாழ்ந்த அந்த மண், அந்த அழகிய கிராமம், அதை குறித்து எங்களுக்கு சொல்லுங்கள். நான் பிறந்தது ஆலிவளம் என்கிற கிராமம். ரொம்ப குக்கிராமம், முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த கிராமம். நல்ல அழகான ஊர், கோயில் உண்டு, குளம் உண்டு, நல்ல ஆறு, அரிச்சந்திரா நதி என்கிற ஆறு. அதை சின்ன பிள்ளையில் பள்ளிக்கூடத்து பசங்க எல்லாருமா சேர்ந்து அதில் ஒரு பெரிய தூங்குஞ்சி மரம் இருக்கும். அது கிளை ஒன்று நடு ஆறு வரைக்கும் போயிட்டு இருக்கும். அந்த மரத்து மேலே ஏறி அந்த கிளையில் போய் நடு ஆற்றுல அங்கேருந்து குதிக்கிறது, அப்புறம் கரையேறி வர்றது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆறு, நிறைய வாய்க்கால்கள், இதெல்லாம் உண்டு. ரொம்ப ஒரு அழகான கிராமம். நிறைய விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் நிறைந்த கிராமம். எங்கள் ஊரில் தொடக்கத்தில் தொடக்க பள்ளிக்கூடம் கிடையாது. ஒரு 2 கிலோமீட்டர் போய் தொடக்க கல்வி போகிறதுலேருந்து பிறகு தொடக்க கல்வி காமராஜர் காலத்தில் தொடக்கப்பள்ளி வந்துருச்சுது. அப்புறம் அங்கே படித்தோம். அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அப்புறம் உயர்நிலைப்பள்ளி, ஆலத்தம்பாடிங்கிற ஊரில் உயர்நிலைப்பள்ளி, ஜானகிரி உயர்நிலை, ஒரு தனியார் பள்ளி. அது அந்த ஒரு நிலப்பரப்பு தான் இருந்தாலும் ஒரு பள்ளிக்கூடம் கட்டணுங்கிற ஒரு ஆர்வத்தில் அந்த பள்ளிக்கூடம் கட்டினார். அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. அப்போ நிறைய நண்பர்கள், அப்படி படிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் இந்தி போராட்டம் வந்தது. இந்தி போராட்டம்
65 வந்த இந்தி போராட்டம். அதில் குறிப்பாக மாணவர்கள் ஒரு தண்ணி அடிச்சா கலந்துக்கிட்டாங்க. ஒரு அரசியல் கட்சியை தூண்டியது திமுக, அதில் ஒரு பின்பலமாக இருந்ததுங்கிறது ஒரு பகுதி உண்மை என்று சொன்னாலும் கூட அதில் ஒரு மாணவர்கள் ஒரு தண்ணி எழுச்சியாக, உயர்நிலைப்பள்ளி மாணவர்களே கல்லூரி மாணவர்கள் என்று பெருமளவுக்கு அது கலந்து கொள்கிற பொழுது நாங்கள் எல்லாம் ஈர்க்கப்பட்டோம். எங்கள் பள்ளிக்கூடம் மாதக்கணக்கில் மூடப்பட்டது. அப்புறம் மூடியாச்சுன்னா அப்புறம் சும்மா இருக்க முடியாதுல்ல. அப்புறம் திறந்து அங்கங்கே கிராமத்தில் நாங்களாம் 50 பேர் 20 பேர் சேர்ந்து ஊரில் விடுறது, இந்தி ஒழிகன்னு சொல்கிறது, இந்தியை அழிக்கிறது, இப்படியான பல பணிகள் அப்படி செய்துட்டு இருந்தோம். இதில் நான் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அப்படி ஈடுபட்டதில் கொஞ்சம் என்னுடைய கவனம் வேறு பக்கமாக திரும்பிச்சு. டைவர்ஷன் ஆகிட்டு சொல்லிடுவோம்ல, அது மாதிரி படிப்பில் கவனம் போகலை. எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சு. இப்போ அந்த சூழலில், அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் கொஞ்சம் சரியாக படிப்பில் ஒரு கவனம் செலுத்தலை. வீட்டில் என்னை படிக்க வைக்கணும்னு விரும்பினாங்க. வீட்டில் என்னை படிக்க வைக்கிற அளவுக்கு பொருளாதாரமும் இருந்தது. நான் கேட்குற உடையெல்லாம் தைச்சி கொடுத்தாங்க. உணவு பிரச்சனை கிடையாது, வீடு பிரச்சனை, எதுவும் பிரச்சனை கிடையாது. பள்ளிக்கூடமும் இது இருந்தது. வீட்டில் ஒரு சின்ன பிள்ளையாக தான் இருந்தேன். ஆனால் என் கவனம் வேறு மாதிரி திரும்பிடுச்சு. எங்கள் பெற்றோர்களே, எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் முயற்சி பண்ணால் கூட அது அந்த வயசில் அது என்னால் உணர முடியல. அது உணர முடியாமல் அப்படியே இது போயிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எங்கள் ஊர் கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்ப பலம் வாய்ந்த ஊர். அது கோட்டைன்னே சொல்லுவாங்க. செங்கோட்டைன்னு சொல்லுவாங்க கிராமத்தை. திருத்துறைப்பூண்டி ஒன்றியத்தில் இருக்கிற ஆலிவிலம் கிராமத்தை செங்கோட்டைன்னு சொல்லுவாங்க. அதில் எங்கள் ஊர் கட்சியினுடைய கிளை செயலாளர் கோவிந்தராஜன் பேர், கோவண்ணான்னு எல்லோரும் நாங்கள் அழைப்போம். அவர் என்னை அப்படியே கொஞ்சம் குறி வச்சு இப்படி சுற்றிட்டு இருக்காம ஒரு இதாக நான் பிடிச்சிடணுங்கிறது மாதிரி ரொம்ப ஒரு நல்ல அணுகுமுறையில், பெரிய நான் படிச்சுக்கிடுச்சிட்டுலாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வரல. அதுக்கு பதிலாக என்னென்னா, நான் மாலையில் வீட்டில் இருக்கிற பொழுது கூப்பிட்டு ஒரு 10 பேரை ஒரு டீ கடை அங்கே உட்காந்துருப்பாங்க, பெரியவங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. ஜனசக்தி வார பத்திரிக்கை அதை படிக்க சொல்லுவாப்புல சத்தம் போட்டு. அது எனக்கு ஒரே நம்மளை படிக்க சொல்கிறாங்க, எல்லாம் பெரியவங்களாம் வந்துருக்கிறாங்கன்னு ஒரே சந்தோஷமாக இருக்கும். சத்தம் போட்டு அதை படிப்பேன். அப்போ அந்த தாப்பாண்டியன் கடைசி பக்கம், ஜனசக்தியில் கடைசி பக்கம் ஒரு சவுக்கடின்னு எழுதுவார். முதல்ல அதை தான் படிப்பேன், சத்தம் போட்டு படிப்பேன். அது கொஞ்சம் நல்லா தமிழாக இருக்கும். அப்புறம் அரந்த நாராயண எலிமலைன்னு ஒன்று எழுதுவார் வாரம், அதை படிப்பேன். அப்படியே இதெல்லாம் படிக்கிறது. இப்படியே அதை படித்து அப்புறம் அது மேலே அது என்னை பற்றி என்ன சொல்கிறேன்னு அவர் கருத்து கேட்பார். நான் ஏதாச்சும் ஒன்று சொல்லி, எனக்கு தெரிஞ்சே நான் ஏதாச்சும் சொல்லுவேன். அப்புறம் அது இல்லைன்னா திருத்தம் சொல்லுவார். இப்படியான ஒரு உறவில் அவருடைய அணுகுமுறையால் நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கப்பட்டேன். ஓஹோ. கட்சிக்குள்ளே நீங்கள் வந்த பிறகு எடுத்த உடனே உங்களுக்கு எந்த வகையான ஒரு பதவி அல்லது எந்த நிலையில் நீங்கள் வந்தீங்க? எனக்கு எந்த பதவியும் கிடையாது. நான் ஊர்லேருந்து சரி கொஞ்சம் அப்படியே சுற்றிகிட்டே இருக்கிறதுனால ஒரு ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிற முறையில் எனக்கு முதல்ல கட்சி அலுவலகத்துக்கு அழைச்சி போயிட்டாங்க. அழைச்சி கொண்டு எங்கே விட்டு, எனக்கு என்ன வேலை அப்படின்னா, கட்சி அலுவலகத்துக்கு வர்றவங்களுக்கு தலைவர்களுக்கு காப்பி டீ வாங்கி கொடுத்தா எனக்கு வேலை. ஓஹோ. இதுதான் என்னுடைய தொடக்கம். அதை நான் இப்பயும் சொல்கிறேன், ரொம்ப பெருமையாக தான் சொல்கிறேன். டீயெல்லாம் வாங்கிட்டு வருவேன். சில பேர் சுருட்டு வாங்கிட்டு சொல்லுவாங்க, சில பேர் பீடி வாங்கிட்டு சொல்லுவாங்க. இந்த துணியை கொண்டு இந்த செலவடையில் போட்டுருவாங்க. இதெல்லாம் நான் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பண்ணுறதுனால நான் ஒன்றும் அதை ஒரு இழிவாவோ மற்றதாக நான் கருதலை. அதற்கு எங்கள் வீட்லேயும் ஒரு நல்ல கட்சியில் இருக்காங்கிறதுனால விட்டாங்க. சின்ன வயசுலேயே போனதுனால ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்கல. அப்புறம் அதுக்கு பிறகு அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தில் பொறுப்பு கொடுத்தாங்க, அதை செஞ்சேன். அப்புறம் திரும்ப திருத்துறைப்பூண்டி நகர செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு கொடுத்தாங்க. இப்படியே இப்படியாக அப்புறம் பல பொறுப்புகளை கொடுத்து அந்த பொறுப்புகளை நான் வச்சுட்டு வந்தேன். இதுதான் என்னுடைய தொடக்கம். அதுக்கப்புறம் கொஞ்சம் புஸ்தகங்களை படிக்கிறது கொள்றதுங்கிறது அதுக்கப்புறம் உருவானது. மகிழ்ச்சி. இன்று நிறைய இளைஞர்கள் வாக்காளர்களாக மட்டும் அல்ல, அரசியல்வாதிகளாகவும் வர்றதற்கு ஆர்வமாக இருக்காங்க. அரசியலுக்கு புதிதாக வரக்கூடிய புதிய இந்த அலை, புதிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்ன? நம்ம புதிய இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது, நிறையா அவங்க படிக்கணும் அப்படிங்கிறது. நிறையா படிக்கணும். ஒரு முன்மாதிரியான தலைவர்களை தெரிந்து கொள்ளணும். பின்பற்றுவது அப்புறமா இருக்கட்டும், முடியுமா முடியாதுங்கிறத அப்புறமா அவங்களே அவரவர்கள் அதை முடிவு செய்ய முடியாது. பின்பற்றுன்னு யாரையும் நிர்பந்திக்க முடியாது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் எடுத்துக்கிட்டால் ஏராளமான தலைவர்கள் இருந்திருக்காங்க. சீனிவாசராவ், ஜீவானந்தம், ராமமூர்த்தி, பாலதண்டாயுதம், கல்யாண சுந்தரம், இப்படி நிறைய. இப்போ நம்மோடையே சேர்ந்து வந்த தோழர் நல்லகண்ணு, தோழர் பாண்டியன் இப்படி இருக்காங்க. அது மாதிரி தோழர் சங்கரையா இருக்கார், மார்க்சிஸ்ட் கட்சியில் தோழர் சங்கரையா இருக்கார். இப்படியான தலைவர்களுடைய வாழ்க்கை. அதே மாதிரி அகில இந்தியாவில், அதே மாதிரி மகாத்மா காந்தி, நேரு,
இப்படியான தலைவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையை அவள் படிப்பது ரொம்ப முக்கியம். நிச்சயமாக அது அவங்களுக்கு அது பயன்படும். ஒரு நல்ல அரசியல்வாதியாக வளர முடியும். அரசியலுக்கு வருவது மட்டுமல்ல, நல்ல அரசியல்வாதியாக வர வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு இருக்கிற அரசியல் யதார்த்தமாக என்னென்னா, ஏற்கனவே சொல்லுவாங்க, நம்ம சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது அந்த காலத்தில் நான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறேன், நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறேன், நான் திராவிட கழகத்தில் இருக்கிறேன்னு ரொம்ப பெருமிதமாக சொல்லுவாங்க. இப்போ அரசியல் இருக்கிறவங்க யாரையும் கேட்டால் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, நான் அரசியலுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க, சொல்கிறதுக்கு சங்கடப்படுறாங்க. ஏன்னா அரசியல் என்பதே இன்றைக்கு வியாபாரமாக மாறி போய்விட்டது. அதுதான் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையே. அரசியல்னால் அங்கே போனால் பதவிக்கு வரலாம், சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலாம், ரொம்ப ஆடம்பரமாக இருக்கலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், அப்படி இப்படின்னு அப்படி பேசிட்டே போகிறாங்க. அதை பல பேர் உதாரணம் சொல்லிலாம் சொல்கிறாங்க. அதை நான் சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. எப்படி இவங்க தொடக்கம் இருந்தது, இன்றைக்கி இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. அரசியல்வாதியாக வரக்கூடிய இளைஞர்கள் நிறையா படிக்கணும், மனசாட்சிக்கு ரொம்ப கட்டுப்படணும். ரொம்ப முக்கியம் அது. தன்னுடைய யாருக்கும் கட்டுப்பட வேண்டியதில்லை, சொந்த மனசாட்சி கட்டுப்படணும். மகாத்மா காந்தி மதுரைக்கு வந்தார். ஆயிரக்கணக்கானவங்க ரயிலில் வர பொழுதே வயல்வெளியெல்லாம் பார்த்துட்டு வர்றாரு. வயல்வெளியில் விவசாயம்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, கோமணத்தோடு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பார்த்துட்டு வர்றாரு. வரவேற்க ஒரு பெரிய கூட்டம் வருது, அதை பார்க்குறாரு. பல பேர் சட்டை இல்லாமல் இருக்கிறாங்க. உதவியாளர்கிட்ட கேட்குறாரு, என்ன இவங்களுக்கெல்லாம் சட்டையே இல்லாமல் இருக்கேன்ட்டு. அவங்களுக்கு மேலாடை என்றால் என்னவென்றே தெரியாதுன்னு சொல்கிறாரு உதவியாளர். அப்போ இரவு முழுவதும் தனி அறையில் இருக்கிறவர் ஒருவரோடு பேசுகிறார். யாரோட? மனசாட்சியோடு பேசுகிறார். அவருடைய மனசாட்சி அவரை கேட்குது, நீ எந்த தேசத்து மக்களின் விடுதலைக்காக போராடுகிறாயோ அந்த தேசத்து மக்களுக்கு மேலாடை என்றால் என்னவென்றே தெரியாத பொழுது நீ கோட்டும் சுட்டும் அணிகலாமா என்று அவருடைய மனசாட்சி அவரை கேட்கிறது. அவர் காலையில் எல்லாத்தையும் கழட்டி எறிஞ்சிட்டு ஒரு 4 முளை வேட்டியோட ஒரு சின்ன துண்டோட வாழ்நாள் முழுவதும் அதை மேற்கொண்டார். எது அவரை உருவாக்கியது? மனசாட்சி. மக்கள் இப்படி இருக்கிற பொழுது நாம் இப்படி இருக்கலாமாங்கிற மனசாட்சி. அதே போல் ஜீவா ஒரு சின்ன குடிசைகள் தான் வாழ்ந்தார். பெருந்தலைவர் காமராஜர் அவர் வீட்டுக்கு போனார். வீட்டுக்குன்னா ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்து வைக்கிறதுக்கு போகிறாரு. அவர் வீட்டு வழியாக போகிற பொழுது முதலமைச்சர் எம்எல்ஏ வீட்டுக்கு போகிறார். இன்றைக்கு இல்லை, அன்றைக்கு அவர் போகிறாரு. அவர் ஒரு துண்டை கட்டிட்டு கேன்வாஸில் படுத்திருக்காரு. வாசலில் நிற்கிறதே தெரியல குடிசை வீட்டில். உள்ளேருந்து ஜீவாவுடைய மனைவி, ஐயோ முதலமைச்சர் நிற்கிற இந்த மனுஷன் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு வந்து சத்தம் போட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோன்னே அவருக்கு என்ன நீ வள்ளியா பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு அவர் தொகுதி அது, அவர் வீட்டுக்கும் பக்கத்தில், நீ வள்ளியா அப்படின்னு கேட்குற பொழுது நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வாரங்கிறாரு. இவர் சட்டமன்ற உறுப்பினர், முதலமைச்சர். நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாலே வந்துடுவேன் அப்படிங்கிறாரு. சீக்கிரமாப்பா அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. அவர் அங்கே போய் காத்திருக்காரு, இவர் வரல. அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் முதலமைச்சர், அவன் ஜீவா வரட்டப்பா, அவன் வந்தோன்னா திறக்கலாம். என்னங்க அவர் ஒரு எம்எல்ஏ ஆக நீ காத்துட்டேன், உனக்கு தெரியாத அவரை பற்றி. அவன் இல்லைன்னா நான் முதலமைச்சர் இல்லைடா, அவன் தான் சுதந்திரத்துக்கு போராடினவன், நீ போய் அப்படி சொல்லாத, வரட்டும் அப்படின்னு சொல்கிறாப்புல. பிறகு அவர் வர்றாரு. என்னப்பா அப்படி லேட்டாக வர, என்ன உங்களுக்கு 7-8 வேட்டி 10 வேட்டி இருக்குது, நீங்கள் வச்சுருக்கிறீங்க, செலவு வேட்டி கட்டிட்டு வந்துட்டீங்க. நான் ஒரு வேட்டி ஒரு சட்டை தான் துவைச்சி போட்டேன், காயினும் உள்ளது, காஞ்சோன்னு எடுத்து கட்டிட்டு வந்தேன் அப்படின்னாரு. அப்போ வாழ்க்கையை இது அவர் அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை, அவர் அமைத்து கொண்ட. இதையெல்லாம் நம்ம இன்றைக்கி புதுசாக அரசியலுக்கு வர்ற இளைஞர்கள் இப்படி யார் தந்தை பெரியாரை படிக்கணும், அண்ணாவை படிக்கணும், அம்பேத்கரை படிக்கணும், ஜீவாவை படிக்கணும், ராமமூர்த்தியை படிக்கணும், சங்கரையா படிக்கணும், நல்லகண்ணை படிக்கணும், தாப்பாண்டியனை படிக்கணும், இப்படி எல்லாரையும் படிக்கணும். படித்து அதை உள்வாங்கணும். அதை உள்வாங்கினா அரசியல் வாழ்க்கை என்பது நிச்சயமாக நன்றாக இருக்கும். அதை உள் வாங்கலை, இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதியை பார்த்துட்டு அதை உள்வாங்கினா அது ஜெயிக்காது, அது நாட்டுக்கும் பயனளிக்காது. உங்களுடைய பரபரப்பான வேலைப்பளுக்கு நடுவில் எங்கள் அரங்குக்கு வந்து உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் மட்டுமல்லாது எங்களுக்கு பல நல்ல அறிவுரைகளையும் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்த உங்களுக்கு முதலில் நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு ஐபிசி தமிழ் அகம்புறம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பு நண்பன் ராஜ்மோகன். வணக்கம் நேயர்களே.